ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடில இருந்து மார்ச் மாசம் சம்பந்தப்பட்ட ஒரு லேட்டஸ்டான அப்டேட் இன்னைக்குமே கொடுத்திருக்காங்க. நேத்து நைட்டு ஒரு 9 மணி போல மார்ச் மாசத்தோட 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் ஏப்ரல் மே மாசத்துக்கான அங்க பிரதர்ஷன டிக்கெட்டோட ஓப்பனிங் அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அதை நான் வீடியோ ஷேர் பண்ணினேன். நிறைய பேர் அந்த வீடியோ பாத்தீங்களா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான மார்ச் மாசத்தோட தர்ஷன் டிக்கெட் இப்போ வந்து ஓப்பன் ஆகி இருக்கு. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. புக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஃப்ரீ டிக்கெட் தானே, அதனால ஈஸியா புக் பண்ணிட முடியும். ஆனா டீடைல்ஸ் மட்டும் நம்ம காப்பி பேஸ்ட் வந்து எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ புக் பண்ணிக்க முடியும். மார்ச் மாசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளுமே தான் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்பெசிபிக்கா எந்த நாள்லயுமே பிளாக் பண்ண கிடையாது. மார்ச் மாசம் எல்லா நாளுமே ஓபன்ல இருக்கு. உங்களுக்கு என்னைக்கு வேணுமோ இந்த சீனியர் சிட்டிசன்ல புக் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நீங்க ஒரு ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் 90 நாள் கழிச்சு தான் அந்த ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும். 3 கேட்டகரி இருக்கு. ஒன்னு சீனியர் சிட்டிசன், அடுத்து வந்து மெடிக்கல் கேசஸ், மாற்றுத்திறனாளிகள். சீனியர் சிட்டிசன் அப்படின்னா 65 வயசு என்டர் பண்ணீங்கன்னா தான் இந்த இடத்துல உங்களுக்கு புக்கிங்கே வந்து ஆகும். 65க்கு மேல இதுல வந்து ஏஜ் ப்ரூஃப், அதாவது இந்த சீனியர் சிட்டிசனோட ஏஜ் ப்ரூஃப்காக மட்டும்தான் நம்ம ஆதார் வந்து அப்லோட் பண்றோம். ஸ்பௌஸோடதெல்லாம் அப்லோட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. டிபெண்டன்ட் போறாங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும். இல்ல அப்படின்னா நம்ம நோ கொடுத்து சிங்கிள் பர்சன் கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லாட்டட் வந்து செக் பண்றதுக்கு நீங்க எந்த டேட்ல போறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1000 ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க டிக்கெட்டு. இன்னைக்கு 3 மணிக்கான ஸ்லாட்டு 1000 டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. ஸோ டிக்கெட் வந்து புக் ஆகிட்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு கவுண்டிங் வந்து கம்மியா காட்டுது. ஸோ ஓப்பன் ஆகிருச்சு. ரொம்ப ஃபாஸ்டாவே வந்து புக் ஆகும். நீங்க ஸ்லாட் வந்து டிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் கண்டினியூ டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கணும். இதுல வந்து எந்த டேட்டோ அந்த டேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டா. ஒரே ஒரு ஸ்லாட் தான் உங்களுக்கு, வேற ஸ்லாட்லாம் இருக்காது. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம செல்ஃப் அப்படின்னு இருக்கும். அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு புக் பண்ணும்போது ஒரே ஒரு காலம் மட்டும் ஓப்பன் ஆகும். 2 பேத்துக்குன்னா 2 பேரோட காலம் இங்க ஓப்பன் ஆகும். நேம் கொடுத்துட்டு ஏஜ் வந்து ஆல்ரெடி என்டர் பண்ணியாச்சு. மேலா ஃபீமேலா செலக்ட் பண்ணிட்டு ஐடி ப்ரூஃப்ல ஓட்டர் ஐடி ஆதார் வந்து கொடுத்துக்கலாம். ஐடி ப்ரூஃப் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் வந்து ஜேபிஜியா இருக்கலாம், பிடிஎஃபா இருக்கலாம், பிஎன்ஜியா எந்த ஃபார்மேட்ல வேணாலும் இருக்கலாம். 1 MBக்குள்ள இருக்கணும். அந்த கேபி அப்படின்னு இருந்தா கூட தாராளமா நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபோன் நம்பர் இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கணும். கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் காட்டும். புக் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டிக்கெட் வந்து புக் ஆயிடும். இப்போ வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா டிக்கெட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்டிங் டைம் பொறுத்த வரைக்கும் 1 மணி. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வந்து சவுத் மாட வீதியில இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஸோ ஒரு செப்பரேட் கியூ தான், தாராளமா நீங்க போகலாம். ரொம்ப சிம்பிளா வந்து புக் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. அடுத்தது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பார்க்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோட ஓப்பனிங் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துக்கு மட்டும்தான் ஓப்பன் பண்றாங்க. ஆர்ஜித சேவா டிக்கெட் மட்டும்தான் 3 மாசத்துக்கு சேர்த்து ஓப்பன் ஆகியிருக்கு. லக்கி டிப்பும் 3 மாசத்துக்கு ஓப்பன் ஆயிருக்கு. 300 தரிசனம் ஒவ்வொரு மாசமும் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு மார்ச்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. மார்ச் மாசத்தோட புக்கிங் நாளைக்கு காலையில ஷார்ப்பா 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. யார் யாருக்கு டிக்கெட் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி மேக்சிமம் 6 பேருக்கு புக் பண்ணலாம். இப்போ நீங்க பிப்ரவரி மாசத்துல தரிசனம் பார்த்திருந்தாலும் மார்ச்லயும் புக் பண்ணலாம். ஏன்னா 7 டேஸ்க்கு அப்புறம் நம்ம தாராளமா புக் பண்ணிக்கலாம். 1 மந்த் 30 நாள் அந்த கணக்குலாம் கிடையாது. 7 நாள் தான் டைம் பீரியட். அப்போ பிப்ரவரியில புக் பண்ணிருந்தீங்கன்னா மார்ச்ல தாராளமா நீங்க 300 தரிசனம் வந்து புக் பண்ணிக்க முடியும். எத்தனை பேருக்கு புக் பண்ண போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மொபைல் நம்பர் மட்டும் வச்சுக்கோங்க. இதே மாதிரி லிங்க் கொடுத்துருவாங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கேப்சா கொடுத்து ஓடிபி என்டர் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கணும். அடுத்தது ஏப்ரல் மாசத்துக்கும் மே மாசத்துக்கான அங்க பிரதர்ஷனமும் நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு ஓபன் பண்றாங்க. யாருக்காவது இங்க அங்க பிரதர்ஷனம் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் ஒரு 3 நிமிஷம் தான் இதோட புக்கிங் வந்து இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்ணணும். நான் வந்து மார்ச் மாசம் இல்லைன்னா பிப்ரவரி மாசத்துக்கு புக் பண்ணியிருக்கேன் அங்க பிரதர்ஷனம் அப்படின்னா தாராளமா புக் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து டைம் பீரியட் நமக்கு அவ்வளவா காட்டாது. ஒரு 7 டேஸ்க்குள்ள நம்ம பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது புக் ஆகாது அப்படின்ற மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த ப்ரூஃப் என்ன ஐடியில யூஸ் பண்ணீங்களோ வேற ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் 2 பேர் வரைக்கும் தான் நம்ம புக் பண்ண முடியும். மினிமம் 1 நபர் வரைக்கும் பண்ண முடியும். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இதுல எது வேணாலும் ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். முழுக்க ஃப்ரீ தான். ஒரு நாளைக்கு 700 to 750 டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு தரிசனம். காலையில வந்து ரொம்ப ஃப்ரீயா போயிட்டு சுப்ரபாத சேவா கேட்டுக்கிட்டே அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா வர்ச்சுவல் சேவால வரக்கூடிய டிக்கெட்ஸ் வந்து மார்ச் மாசத்துக்கு வந்து ஓபன் பண்றாங்க. இதுல வர்ச்சுவல் சேவால ஸ்ரீவாரி டெம்பிள் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல வந்து மார்ச் மாசத்துக்கான சேவா டிக்கெட்டும் ஓபன் ஆகும். அதே போல இந்த தர்ஷன் நம்ம திருமலைக்கு தரிசனம் போற ஒரு டேட் புக் பண்ணுவோம் பாத்தீங்களா,
அதுவுமே மார்ச் மாசத்துல ஓபன் வந்து பண்ணுவாங்க. யாராவது இப்போ பிப்ரவரியில ஒரு சேவா புக் பண்ணிருக்கீங்க, எனக்கு இது வரைக்கும் தரிசன டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றவங்களும் நாளைக்கு வந்து தாராளமா நீங்க புக் பண்ணிக்க முடியும். இல்ல எனக்கு வந்து ரூ. 500 டிக்கெட் தான் வேணும், ஏன்னா ரூ. 300 ரொம்ப ஃபாஸ்டா எதுவும் புக் ஆகி எனக்கு டிக்கெட் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கனாலும் இன்னைக்கே வந்து பிப்ரவரியில ஏதாவது ஒரு சேவா டேட் வந்து புக் பண்ணி வச்சிருங்க. நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு தான் உங்களுக்கு ஓபன் ஆகுது. ஏன்னா கண்டிப்பா வந்து நேத்தே என்னாச்சு அப்படின்னா ஆர்ஜித சேவால லாகின் ப்ராப்ளம் நிறையவே இருந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்போது நாளைக்கு கண்டிப்பா இதுலயே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ கன்ஃபார்மா வரும் நம்ம சொல்ல முடியாது, மேபி இருக்கலாம். அப்போ நம்ம சேவா முன்னாடியே புக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். என்னன்னா ரூ. 300 தர்ஷன்ல நீங்க ரூ. 300 பே பண்ணுவீங்க. இந்த வர்ச்சுவல்ல நம்ம ரூ. 500 பே பண்ணுவோம். இனி இதுல மேக்ஸிமம் நம்ம 2 பேத்துக்கு தான் ஒரு டைம்ல புக் பண்ண முடியும். சேவா மட்டும் நீங்க புக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் தர்ஷன் டிக்கெட் மட்டும் நம்ம புக் பண்றது ரொம்ப ஃபாஸ்டா பண்ணலாம். ஏன்னா பேமெண்ட் ஆப்ஷன்லாம் இருக்காது. ஸோ சீக்கிரம் நம்ம தர்ஷன் டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து சேவா புக் பண்ணி இருந்தாலுமே 1 இயர்க்குள்ள நீங்க எப்ப வேணும்னாலும் தர்ஷன் புக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நமக்கு ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்டேட்ல மார்ச் மாசத்துக்கான ரூ. 300 டிக்கெட் கிடைச்சிருச்சு. அண்ட் வந்து ரூ. 500 தர்ஷன் டிக்கெட் வர்ச்சுவல் சேவாவோட ஓப்பனிங்கும் சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்டா வந்திருக்கிறது. இது இல்லாம அடிஷனலா நமக்கு ஏப்ரல் மாசத்துக்கும் மே மாசத்துக்கும் அங்க பிரதர்ஷனம் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன அப்டேட் வரும் அப்படின்னா நமக்கு திருமலையோட ரூம்ஸ் புக்கிங் வந்து ஓப்பனிங் சொல்லுவாங்க. அது மார்ச்சுக்கு மட்டும்தான் மேபி ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல 3 மாசத்துக்கு கூட பண்ணலாம். அது நமக்கு கரெக்டா தெரியல. ஓப்பனிங் வந்தாதான் தெரியும். கீழ் திருப்பதியில மார்ச் மாசத்துக்கான ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. கீழ் திருப்பதி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாசத்துக்கும் முதல் மாசம் 20ஆம் தேதிக்கு மேல ஓப்பன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. நீங்க போற மாசத்தை பொறுத்து அதுக்கு முதல் மாசத்துல நீங்க புக் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்ஜித சேவா பொறுத்த வரைக்கும் என்ன அவைலபிள் இருக்குன்னு பார்க்கலாம். சேவால போயிட்டு நீங்க சேவா செலக்ட் பண்ணீங்கன்னா மே மாசம் வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதுல ஒவ்வொரு சேவாவா நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். கல்யாணோற்சவம் பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்ச், ஏப்ரல், மே 3 மாசத்துக்குமே கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. ஊஞ்சல் சேவா பொறுத்த வரைக்கும் மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம், மே மாசம் 3மே கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. சகஸ்கர தீபலங்கார சேவா மட்டும் நமக்கு ஏப்ரல் மாசத்துல ஒரு சில நாட்களும் மே மாசத்துல ஒரு சில நாட்களும் ஓப்பன்ல வந்து இருக்கு. இதுலயும் நம்ம மூலவர் தரிசனம் பார்க்கலாம். சேவா வந்து நான் அட்டன் பண்ண லேட் ஆயிடுச்சுன்னா, சேவாவுக்கு போகல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு கொஸ்டின் இருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் என்னாச்சுன்னா நேற்று அந்த சர்வர் இஷ்யூனால ஒருத்தங்க ஊஞ்சல் சேவா 2 பேத்துக்கும், கல்யாணோற்சவம் 2 பேத்துக்கும் அந்த மாதிரி சேவா மாத்தி மாத்தி கூட புக் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சுபதம் என்ட்ரி வழியா மூலவர் தரிசனம் பார்க்க போகலாம். நீங்க சேவா அட்டன் பண்ணல அப்படின்னாலும் மூலவர் தரிசனம் மேக்சிமம் 1 மணி நேரத்துக்குள்ள பார்த்துட்டு வந்துடலாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த தர்ஷன் டிக்கெட்ல. மே மாசம் ஏதாவது உங்களுக்கு பிளானிங் இருந்துச்சுன்னா கூட இப்பவே நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. இதுல என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா ஒரு ஐடியில மேக்சிமம் 2 பேத்துக்கு தான் பண்ண முடியும். இன்னும் 2 பேத்துக்கு வேற ஐடியில பண்ணணும். அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவா பொறுத்த வரைக்கும் அவைலபிள் செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா மார்ச் 10க்கும் முடிஞ்சது, ஏப்ரல் மாசமும் முடிஞ்சது. இந்த ப்ளூல இருக்கிறது வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதனால மேபி ஏதாவது ஸ்பெஷல் டேஸா இருக்கலாம். அதனால அந்த இது மட்டும் கிடையாது. மே மாசத்துக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த சகஸ்கர தீபலங்கார சேவா பொறுத்த வரைக்கும் மே மாசம் நிறைய நாள் அவைலபிள் இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. இதுதான் நேற்று புக்கிங்ல ரொம்ப ஓப்பன் பண்ணதுல இருந்து ஒரு 6-6:30 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்லேயும் ஒர்க் ஆகல, வெப்சைடும் லாகினே ஆகல. அந்த இஷ்யூஸ் வந்து நேற்று நிறைய இருந்துச்சு. நிறைய பேத்துக்கு பேமெண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப கிரெடிட் வந்து ஆகிருங்க. டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில போய் செக் பண்ணுங்க. சில பேர் சேவா புக் பண்ணதுக்கு மெசேஜ் வந்தது, ஆனா வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில காட்டல, அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது நேற்று காலையில எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆனப்பையும் ஃபைனல் சப்மிஷன்லயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்தது. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 24ஆம் தேதி நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நீங்க அதுக்கு முன்னாடியே பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ கொஞ்சம் வெப்சைட் வந்து அந்த புக்கிங்னால கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8-9 மணிக்குள்ள எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இந்த சேவாஸ்ல நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்றது டிப்ல செலக்ட் ஆனா மட்டும்தான். அதாவது நம்ம குலுக்கல் முறையில வந்து கம்ப்யூட்டர் குலுக்கல் முறையில தேர்ந்தெடுப்பாங்க. அந்த சேவாவில் செலக்ட் ஆனோம் அப்படின்னா மூலவரை ரொம்ப பக்கமா போய் தரிசனம் பார்க்கலாம். நிறைய பேருக்கு அது ஒரு விருப்பமாவே இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு சாதாரண ஒரு பக்தர் வந்து மூலவரை போய் பக்கத்துல பார்க்கணும் அப்படின்னா அது வந்து விஐபி தர்ஷன் 10,500 டிக்கெட்ல மட்டும்தான் சாத்தியமாகுது.
ஸோ இந்த ஒரு டிக்கெட் கிடைச்சது அப்படின்னா நீங்க ஒரு 200 120 அந்த மாதிரி ஒரு சேவாவுக்கு பொறுத்து நமக்கு பிரைஸ் இருக்கு. அதுல நம்ம ஒரு ½ hour அந்த 1 hour அந்த சேவா முடியிற வரைக்கும் அங்கேயே நின்று நம்ம மூலவரை பார்க்க முடியும். அதுக்காக தான் நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. 3 மாசத்தோட ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றனால கண்டிப்பா நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே முயற்சி தான், பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டும் இது பிரஸ் ரிலீஸா கொடுத்திருந்தாங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். அந்த பிரஸ் ரிலீஸ் எதை பத்தினது அப்படின்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி கீழ்த்திருப்பதியில விஐபி தர்ஷன் டிக்கெட் 10,000 ரூபாய் பே பண்ணோம் டொனேஷன் அப்படின்னா நமக்கு 500 ரூபாய்க்கான தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க இல்லையா? அது வந்து திரும்பவும் ஆஃப்லைன்ல வந்து ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாதவம் பிரஸ்ட் ஹவுஸ்ல கீழ்த்திருப்பதியில கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நிறைய பேர் வந்து டைரக்டா போய் வாங்க முடிய ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா, கூட்டம் அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன்லயே வந்து 750 டிக்கெட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 250 டிக்கெட் திருப்பதியில இருக்க ஏர்போர்ட்ல டிக்கெட்டோட பிஎன்ஆர் காப்பியும் போர்டிங் பாஸ் வச்சு வாங்குற மாதிரி கொண்டு வந்தாங்க. இதனால நிறைய பேத்துக்கு சிரமங்கள் வந்து இருக்கு. நேத்து கொடுத்ததுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 150 டிக்கெட்ஸ் வந்து டேட் டில் February 28 வரைக்கும், மார்ச் ஆன்வர்ட்ஸ் 500 ரூபாய் பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயும், 400 ரூபாய் வந்து திருமலாலையும், 100 வந்து ஏர்போர்ட்லயே கொடுக்குற மாதிரி கொண்டு வர போறாங்க. இந்த மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 150 டிக்கெட்ஸ்னு மட்டும் ஆஃப்லைன்ல வந்து கொடுப்பாங்க. மார்ச் மாசம் 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல 500 டிக்கெட்டும், 400 டிக்கெட் திருமலையில ஜேஇஓ ஆஃபீஸ்லயும், 100 டிக்கெட் மட்டும்தான் ஏர்போர்ட்ல கொடுக்குற மாதிரி மாத்தி வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த விஐபி தர்ஷன்ல சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எங்க கிடைக்கும் நமக்கு இந்த தர்ஷன் டிக்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா நம்ம திருமலைக்கே போயிட வேண்டியதான், திருப்பதிக்கு போக தேவையில்லை. திருமலையில வந்து ஜேஇஓ ஆஃபீஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஜேஇஓ ஆஃபீஸ்ல தான் நமக்கு திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீவாணி டிக்கெட்ஸ் பர் டே ரெஸ்ட்ரிக்டட் டு 150 ஒன்லி டில் February 28 வரைக்கும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 750 வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? பிப்ரவரி மாசத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் மாசத்துல இருந்து இந்த 1000 ஸ்ரீவாணி டிக்கெட்ஸ்ல 500 வந்து ஆன்லைன்லயும், 400 வந்து கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸ் திருமலையிலயும் வந்து, 100 வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்லயும் கொடுக்குறாங்க. இந்த February வரைக்கும் உங்களுக்கு வந்து வெனஸ்டே நேத்துல இருந்து ஜேஇஓ ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி வரைக்கும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாராவது டைரக்டா போயிட்டு விஐபி தர்ஷன் டிக்கெட் வாங்குற பிளான் இருக்குன்னா தாராளமா திருமலையில போய் ஜேஇஓ ஆஃபீஸ்ல வாங்கிக்கலாம். மார்ச் மாசத்துல இருந்து உங்களுக்கு கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸ் இங்க வந்து உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். ஆஃப்லைன்ல 400 டிக்கெட் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. டைரக்டா போயிட்டு நீங்க டொனேஷன் பண்ணிட்டு தாராளமா வாங்கிக்கலாம். நீங்க ஆன்லைன்ல பண்றனாலும் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவோட்டிஸ் டைரக்டா போயிட்டு அப்ரோச் பண்றவங்களுக்கு தான் இந்த டிக்கெட் நாங்க வந்து கொடுப்போம். ஸோ அப்ரோப்ரியேஷனா வந்து வாங்குறத தவிருங்க. அதாவது நம்ம மற்றவங்க மூலமா வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டு டைரக்டா நம்மளே போய் டொனேஷன் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். இதுவும் லேட்டஸ்டா வந்திருக்குங்க, கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய அப்டேட் ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. டைரக்டா போகக்கூடிய தர்ஷனோட டைமிங் என்ன இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்னும் 22ஆம் தேதிக்கு வந்து அப்டேட் பண்ணல. மேபி வந்து ஒரு 10ல இருந்து 15 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் காலையில 5ல இருந்து 6 மணிக்குள்ள கீழ்த்திருப்பதியில இருக்க 3 கவுண்டர்ஸ்ல இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஈவினிங்கான ஸ்லாட் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் சாயந்தர டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த நாளுக்கான விடிய காலைல 3 மணி ஸ்லாட்டோ இல்ல 4 மணி ஸ்லாட்டோ இந்த மாதிரி ஸ்லாட் டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல எல்லா மெசேஜுமே ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க டெலிகிராம் யூஸ் பண்றீங்கன்னா தாராளமா ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல எந்த வீடியோ பாக்குறீங்களோ அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணப்படும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்யூ.